வெல்கம் டு தமிழ் ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகளை பற்றின தகவலை வந்து கணிசாக பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் நூலக உதவியாளர், அதாவது லைப்ரரி அசிஸ்டண்ட்டுக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த நூலக உதவியாளருக்கான வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் வந்து தேர்வு இல்லை, டைரக்ட் வந்து உங்களுக்கு இன்டர்வியூ மட்டும்தான். ஸோ நேரடி நியமனம் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு கட்டணமும் வந்து கிடையாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதற்கான சேலரி 15,600 அதிகபட்சம் 39,100 வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டார்டிங்கில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டிஏ அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா 20,000 வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து உங்களுக்கு கிடைக்கும். லாஸ்ட் டேட் 1/3/2023 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி பார்த்துக்கங்க. தென் இதில் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும், என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோடைய அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டுருக்கும். இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இதில் வந்து லைப்ரரி அசிஸ்டன்ட் மட்டும் இல்லாமல் மெடிக்கல் ஆஃபீஸர், ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 15,600 அதிகபட்சம் 39,100 வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. தென் உங்களுக்கு ஜிபி அப்படிங்கிறது வந்து 5,400 வந்து கொடுத்துருக்காங்க. தென் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்லேயே 20,000 கிடைக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா அசிஸ்டண்ட் ரிஜிஸ்டர் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அசிஸ்டண்ட் லைப்ரரியன் கொடுத்துருக்காங்க. டெப்டி ரிஜிஸ்டர் அப்படிங்கிற போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பிரின்சிபல் எஸ்ஏஎஸ் ஆஃபீஸர் அப்படிங்கிற கேட்டகரியில் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஆஃபீஸர், அடுத்தது அசிஸ்டண்ட் ரிஜிஸ்டரர், அதே மாதிரி அசிஸ்டண்ட் லைப்ரரியன், அதே மாதிரி டெப்டி ரிஜிஸ்டரர். ஸோ எல்லாத்துக்குமே வந்து சேம் சேலரி தான். தென் இதில் பார்த்தீங்க அப்படின்னா டெப்டி ரிஜிஸ்டருக்கு மட்டும் வந்து உங்களுக்கு ஜிபி 7,600 வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பிரின்சிபலுக்கு வந்து 10,000 கொடுத்துருக்காங்க. தென் உங்களுக்கு அசிஸ்டண்ட் லைப்ரரியன் பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுக்கு 21,000 அல்லது 22,000 நியரஸ்ட் ஸ்டார்டிங்லேயே வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். தென் அது மட்டும் இல்லாமல் அசிஸ்டண்ட் ரெஜிஸ்டரர் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா 20,000 வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து கிடைக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா இதற்கான லாஸ்ட் டேட் 1/3/2023 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஹார்ட் காப்பி அப்ளிகேஷனை வந்து நீங்கள் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து 8/3 கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஆன்லைன்லேயும் அப்ளை பண்ணிவிட்டு ஹார்ட் காப்பியும் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கான லாஸ்ட் டேட் 8/3/2023 வந்து சொல்லியிருக்காங்க. இதற்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ், ஸோ ஏஜ் லிமிடேஷன்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் வந்து டீட்டெயிலாக வந்து நீங்கள் பார்த்துக்கங்க. எஸ்சி பொறுத்த வரைக்கும் 5 இயர்ஸ் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன், ஓபிசி அதாவது எம்பிசி அண்ட் பிசி கேண்டிடேட் வந்து 3 இயர்ஸ் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. தென் இதையும் வந்து டீட்டெயிலாக வந்து நீங்கள் பார்த்துக்கங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஓபிசி கேண்டிடேட் எல்லாத்துக்குமே வந்து 1000 வந்து கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டி வந்து 500 வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கான ஃபீஸாகவும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் வந்து டீட்டெயிலாக வந்து பார்த்துக்கங்க. அதே மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் உங்களுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி தான் வந்து இன்டர்வியூ வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி டாக்குமெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய 10th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு, யூஜி டிகிரி, ஸோ ஏதாவது இருந்துச்சு அப்படின்னாலும் ஸோ அதையும் வந்து எல்லாமே வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதையும் வந்து பார்த்துக்கோங்க. தென் நீங்கள் அப்ளை பண்ணுற போது பார்த்தீங்கன்னா உங்களோட 10th 12th அதே மாதிரி ஐடிஐ டிப்ளமோ அல்லது யூஜி அல்லது பிஜி டிகிரி எல்லாமே வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய ஸ்கேன் பண்ண சிக்னேச்சர், அதே மாதிரி பாஸ்போர்ட் சைஸ் கலர் ஃபோட்டோ எல்லாமே வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இதையும் வந்து டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. அதே மாதிரி டெப்டி ரிஜிஸ்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா என்ன குவாலிஃபிகேஷன் இருக்குன்னா மாஸ்டர்ஸ் டிகிரி வந்து இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அடுத்ததாக இருக்கக்கூடிய அசிஸ்டண்ட் ரிஜிஸ்டரர், ஸோ இது பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மாஸ்டர்ஸ் டிகிரி வந்து இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். 55% ஆஃப் மார்க்ஸ் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அசிஸ்டண்ட் லைப்ரரியன், தென் இந்த கேட்டகரி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து நீங்கள் மாஸ்டர்ஸ் டிகிரி இன் லைப்ரரி சயின்ஸு, இன்ஃபர்மேஷன் சயின்ஸு, ஸோ இது முடிச்சிருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இது வந்து டீட்டெயிலாக வந்து பார்த்துக்கங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் டிப்ளமோ முடிச்சிருக்கீங்கனாலும் அப்ளை பண்ணலாம்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பிரின்சிபல், ஸோ எஸ்ஏஎஸ் ஆஃபீஸர், ஸோ இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா மாஸ்டர்ஸ் டிகிரி முடிச்சிருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம்னு கொடுத்துருக்காங்க. தென் இதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் போய்ட்டு செக் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி திருச்சிராப்பள்ளியிலேருந்து வந்து இந்த வேக்கன்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. தென் இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இது மாதிரியான அப்டேட் நியூஸ்க்கு தமிழ் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.